தருகின்ற அற்புதமான ஒரு வார்த்தை, இந்த ஒரு வாக்குத்தத்த வசனம். பாபிலோன் கடினமான ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் எருசலேம் கட்டி சேர்க்கப்படுகிறார்கள், அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு புதிய துவக்கம். அவர்களுக்கு எதுவும் கிடையாது, வீடு வாசல் கிடையாது. எல்லாம் 70 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீட்டை பராமரிக்கலைன்னா, ஒரு 2 நாள் அந்த வீட்டை பராமரிக்கலைன்னா அந்த வீட்டில் என்னென்ன வரணுமோ எல்லாம் வந்துடும். சங்கடங்கள், தூசி, அழுக்கு, குப்பைகள், பூச்சி கூட வந்துடும். எல்லா விதமான பூச்சிகளும் வந்துடும். அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. 70 ஆண்டு காலங்கள் பாபிலோனில் இருந்து விட்டு மீண்டும் எருசலேமுக்கு குடியமர்த்துகின்ற பொழுது குடியமர்த்தப்பட்டு விட்டார்கள். அநேக வேலைகளை செய்ய முடியாமல் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14 வருஷம் அவங்க ஒன்றுமே செய்யலை. கோயில் பக்கம் போனதும் கிடையாது. கோயில் இடிஞ்சு கிடக்கா, அது நேராக இருக்கா, அது வளைஞ்சிருக்கா, சரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுலாம் யோசனை இல்லை. ஆனால் அவங்க செஞ்ச காரியம், அவங்க வீட்டை மட்டும் அந்த இடத்துல அவங்க கட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆகாய் அதை அழகாக சொல்லுவார். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே 6-7 வசனங்களிலே 8ஆம் வசனங்களே பார்க்கின்ற பொழுது, நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கும் காலம் இதுவோ. தேவனுடைய வீடு என்று சொல்லி ஆண்டவருடைய இல்லத்தை குறித்து அவர் சொல்கிறார். அப்போது இந்த பணியை செய்வதற்காக அவர்கள் ஆயத்தப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தீர்க்கன் ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான், உன் விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்று சொல்லி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி முன்னும் பின்னுமாக இறை பிரசனத்தை வெளிப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு வசனம். இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு நிபந்தனையோடு கூட வரக்கூடிய ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும், நான் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சில நிபந்தனைகள், அது யாராக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், சாதாரண ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், இல்லை சாதாரண ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய பிஷப்பாக பேராயராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நிபந்தனை. அந்த நிபந்தனை என்ன என்று சொல்லி அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். கூப்பிடுவார். இந்த கூப்பிடுறதுக்கு இன்னொரு பேர் என்ன? நம்ம ஆன்மீக வாழ்வில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கும் தேடுறதுக்கும் ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? ஜெபம். எஸ், கரெக்ட். எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? நம்ம கூட்டத்தில் ஜெபிக்கிறோம், நம்முடைய சபையில் ஜெபிக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபஜீவியம் அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்? தேவனை நோக்கி கெஞ்சுகின்ற பொழுது, கூப்பிடுகின்ற பொழுது, எனக்காக யாராவது ஜெபிப்பாங்க, ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க, ரைட். ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக, உங்களுடைய ஆத்ம முதிர்ச்சிக்காக ஜெபிப்பாங்க. ஆனால் அந்த கிரியைகள் வெளிப்படும் பொழுது உங்களிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று விசுவாசம், நம்பிக்கை. எனக்காக அங்கெல்லாம் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு விடுதலையை தந்தார், அற்புத சுகத்தை தந்தார். என் வாழ்க்கையில் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இனி இந்த அன்பின் ஆண்டவரை நான் உறுதியாக பின்பற்றுவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிற பொழுது, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது அங்கே அற்புதத்தை ஆண்டவர் காண செய்கிறார். அதுதான் ஒரு நிபந்தனை. அப்போ அதற்கு அடையாளமாக ஆண்டவர் ஒரு ஜெப மாதிரியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒரு அருமையான ஜெபம். அந்த ஜெபத்திலே நாம் கடவுளை அப்பா என்று அடையாளப்படுத்துகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எங்கள் அப்பா, எங்கள் அப்பா பரமண்டலத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் பூமியில் இருக்கோம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அதே வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நாம் ஜெபித்து வேதத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் பரலோகத்தின் தகப்பன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரர், மாயம்னாலே நமக்கு தெரியும், 2 அடையாளங்களை உடையவர்கள். ஒரு இடத்துல ஒரு அடையாளம், இன்னொரு இடத்துல இன்னொரு அடையாளம். என்ன அடையாளம்? மாயக்காரர்கள்னா எல்லா இடத்துக்கும் ஏற்றபடி மாறிக்கொண்டிருக்கிற கூடியவர்கள் தான் பச்சோந்தி வாழ்க்கை. ஒரு மாயக்காரன்.
கோயிலுக்கு போனோம்னா அங்கே அதுக்குரிய ஒரு சுபாவம். வீதியில் வரும்போது நான் யார் தெரியுமா, என் பலன் என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன என்று சொல்லி அங்கே ஒரு வாழ்க்கை. ஸோ மாயக்காரர்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும். கோயிலுக்கு வந்த உடனே அவங்க சத்தியத்தை புரட்டாமல் பேசி கொண்டிருந்தார்கள். அங்கே வீதிக்கு வந்த பொழுது சத்தியத்தை புரட்டி வாழ்ந்தார்கள். இதுதான் மாயக்காரர்கள். இந்த மாயக்காரர்களுடைய நீதியை காட்டிலும் விசுவாசிகளுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது வசனத்தை பாருங்க, 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டுக்குள் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். இதுதான் அந்த தனி ஜெபத்தை குறித்து நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு வெளுப்பு, அந்த வெளுப்பு விடிய கால வெளுப்பு, அதிகாலை சூரியோதயத்தின் அந்த வெளிச்சம், அது ஒரு புதிய விடியலை தருகிறது, ஒரு நம்பிக்கையை தருகிறது. இருள் நீங்கி ஒரு புதிய வெளிச்சம், அந்த வெளிச்சம் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. என்னுடைய இருளான வாழ்க்கை, அடிமைத்தன கட்டுகள் முறிக்கப்பட்டு ஒரு புதிய விடியல். அந்த விடியல் எப்படி இருக்குமா, உன் நீதி எப்படி செல்லும் என்று சொல்லி, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று அவர் பாதையை செவை பண்ணுகிறார். நமக்கு பின்பாகவும் இருந்து நம்மை தாங்குகிறார். அதற்கு அடுத்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டபடி கேட்டுக்கொள்ளுங்கள், கர்த்தரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி. அப்போ இந்த கர்த்தருடைய ஜெபத்தை வைத்து நான் சொல்லுகின்றேன் உங்களுக்கு. ஜெபத்தின் வல்லமையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரைக்கும் உள்ள வசனங்களை சொல்லப்படுகிறது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் அந்த தேவை சந்திக்கப்படாமல் இருக்குது? அப்போ நம்ம முறையாக கேட்கவில்லையா? தேவ சமூகத்தில் நான் என்னை தாழ்த்தவில்லையா? தேவ சமூகத்தில் என்ன அர்ப்பணிக்கவில்லையா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா நான் வாக்குத்தத்த வசனமாக இதை எடுத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது இந்த மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து நமக்கு என்ன வருது? லெந்து என்னும் தவக்காலம் வருது. மற்றும் ஒரு ஒடுக்க காலம். ஒடுக்க காலம் என்று சொன்னால் ஆன்மாவையும் என் சரீரத்தையும் ஒடுக்குகின்ற ஒரு காலம். அதை நான் சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலம். இன்னும் எனக்குள்ள பெருமை தலை தூக்கி நிற்குதா? இன்னும் எனக்குள்ள வீம்பு எனக்குள்ளே இருக்குதா? பாராட்டக்கூடிய வீம்பு இருக்குதா? இன்னும் எனக்குள்ள நான் சுயநீதியோடு நான் வாழ்கிறேனா? என் சுயநீதி அற்ப விலையும் பெறாது. நான் சம்பூர்ண யோக்கியன்னு சொல்லி நானே பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. என்னை குறித்து 4 பேர் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்திருக்கோமா? இல்லை நான் தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற அந்த மனநிலையை விட்டு வெளியே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். அதுதான் சொல்லப்படுது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இது வல்லமை, அந்த ஜெபத்தினுடைய வல்லமை. அந்த ஜெபத்தின் வல்லமையை நம்ம ஒவ்வொரு நாளும் ருசிக்க வேண்டும். காலை எழுந்தவுடனே அதிகாலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆதவன் தோன்றும் முன் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ மத்தேயு 21:22 நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது பெற்றுக்கொள்ளப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபம் விசுவாசத்தினாலே ஜெயம் கிடைக்கும். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்படி நிறைய ஜெபங்களை குறித்து நமக்கு வேதாகமும் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அன்பின் ஆண்டவருடைய ஜெபத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல வருகின்றேன். எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி. மாயக்காரர்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தாங்கள் ஜெபிக்கும் போது மற்றவர்கள் பார்க்க விரும்பினார்கள். தங்கள் பலனை அப்பொழுதே அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்திலே இருந்து, அதுதான் தனி ஜெபம். என்னுடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியம், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை நான் என் பிள்ளைகளாக குடும்பமாக வந்து உங்களுடைய சமூகத்தில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம். படுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். குடும்பமாக படுக்கையில் போகிறதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகிறோமா? அதிகாலை எந்திக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் கஷ்டம். ஒருவேளை அதிகாலையில் நம்ம தனித்தனியாக எந்திக்கலாம். ஒருவேளை அம்மா சீக்கிரமாக சமையல் பண்ணுறதுக்காக எந்திப்பாங்க, ஐயா வேலைக்கு செய்கிறதுக்காக எந்திப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம், அந்த ஜெபம் தேவனோடு பேசுவது, தேவனோடு உறவாடுவது, அஞ்ஞானிகளைப் போலல்ல, வீண் வார்த்தைகளை கொண்டல்ல. எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு புதிய விடியலை தந்திருக்கிறீர், இன்னைக்கு ஒரு நல்ல காலை பொழுது, இந்த காலையில் எனக்கு கிருபைகளை தாரும், இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும், இந்த காலை நேரத்திலேருந்து மீண்டும் நான் வீடு வந்து சேரும் வரைக்கும் மாலை வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்பு என் கூட வரட்டும்,
உடைய இரக்கம் என் கூட தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி நாம் அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் தருகிறார். எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த கர்த்தருடைய ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு அதை பார்க்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி, அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை எங்கள் வீட்டில் வரட்டும், என் திருச்சபையில் வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை, நீர் எங்களை வழி நடத்தும், நீர் எங்களை ஆண்டு கொள்ளும், அது எங்கள் வீட்டில் வரட்டும். எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான மனஸ்தாபங்களும் மறையட்டும், எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் மறையட்டும், எங்கள் சபைக்குள்ளே வரட்டும், உம்முடைய ஆளுகை வரட்டும் என்று சொல்லி அங்கே வேண்டிக் கொள்கிறார்கள். அப்புறமா நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை குறித்து அவர் சொல்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அன்றன்று உள்ள தேவைகளை ஆண்டவர் சந்திப்பதற்கு அவரை சார்ந்திருக்க வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் அவர் சொல்லும் பொழுது, பறக்கிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆண்டவர் எவ்விதமாய் போஷிக்கிறார் என்று சொல்லி ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு அவரை நம்ம நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் தேவன் எனக்கு போஜனம் கொடுப்பார், என் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார், என் தேவன் எனக்கு நல்ல ஒரு அந்த ரிசல்ட்டை எனக்கு கொடுப்பார், என் தேவன் எனக்கு விடுதலையை தருவார். எல்லா தேவைகளுக்கும் அவரை சார்ந்திருக்கின்ற ஒரு அன்பின் அடையாளம்தான் இந்த கர்த்தருடைய ஜெபத்தினுடைய 2வது பகுதி. ஆகாரத்தை தாரும் தேவைகளை நாம் சொல்லும் பொழுது அந்த தேவைகளுக்காக அவரை சார்ந்திருப்பது. அப்படி நம்ம இருந்து பார்க்கும்போது நம்ம மனிதர்களை யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். தேவனை எங்கேயாவது இருந்து ஆண்டவர் போஷிப்பார். எலியா தீர்க்கதரிசியை காகத்தை கொண்டு போஷித்தார், தேவதூதனை கொண்டு போஷித்தார், அப்படி சாரிபாத்தில் இந்த விதவையை கொண்டு போஷித்தார். யார் மூலமாவது அந்த போஷிப்பை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். அதன் பிற்பாடு அங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலர் அந்தந்த நாளுக்கு மன்னா சேர்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை மட்டும் கூட ஒரு பேஸ்கெட் கூட ஒரு கூட நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்? ஞாயிற்றுக்கிழமை மன்னா விழாது, ஞாயிற்றுக்கிழமை அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லியிருக்கு. அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு அடுப்பெரிப்பதற்கு நெருப்பு எடுக்கக்கூடாது, விறகு பொறுக்கக்கூடாது, வீட்டில் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜாமான்களை நம்ம தூக்கிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் பணிகள் என்று சொல்லி, அப்போ இந்த இடத்துல தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் எங்களை எவ்வளவா நடத்தினீர், எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் எவ்வளவா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், என் பிள்ளைகளை எனக்கு இன்னைக்கு ஆசீர்வச்சிருக்கீர், என்ன ஆசீர்வாதம், என் பிள்ளைகளை ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ம அந்த ஓய்வு நாளில் இருந்து அமைதியாக தேவ பிரசனத்தில் இருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் அந்தந்த நாளுக்கு மன்னா சேர்த்தார்கள். சனிக்கிழமை மட்டும் 2 வேளை அவங்க சேர்த்தாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த ஓய்வு நாளையும் ஜெபத்தையும் ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார், வலியுறுத்துகிறார். அதன் பிற்பாடு அந்த வசனம் நமக்கு சொல்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்போது ஆண்டவர் ஒரு மன்னிக்கிற அடையாளம் உடையவர், மன்னிக்கிற சுபாவம். என் பாவம் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சிவேர் இருந்தாலும் வெண் பஞ்சை போல ஆண்டவர் மாற்றார். ஜெபத்தினால என்னுடைய பாவம், என் தரித்திரம், என் சாபம், என் தலையில் இருக்கிற விதி, தலைவிதின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையும் அந்த ஜெபம் மாற்றிவிடும். அந்த மன்னிப்பை நாம் பெற்றுவிடுவோம். கடவுளுக்குள் அந்த இரக்கத்தை நாம் பெற்றுவிடுவோம், ஒரு புது வாழ்வை பெற்றுவிடுவோம். அதைத்தான் அந்த மன்னிப்பின் அடையாளத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்திலையும் மன்னித்திருக்கிறார். வெளியே சொல்ல முடியாத, வாய் கூசக்கூடிய அந்த அளவில் நம்ம செய்த தவறுகள், தப்பிதங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. அவர் வெளியே சொல்லிட்டா மன்னிச்சாரு, நீ இப்படி செஞ்ச நான் உனக்கு மன்னிச்சிருக்கேன்னு சொல்லலை. அந்த ரங்கத்தில் இருந்த நம்முடைய பாவங்கள், அசிங்கம், அழுக்கு எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். அப்போது அந்த மன்னிப்பின் சுபாவத்தை நாம் பெற்றதுனால இரக்கம் கிடைக்க பெற்றிருக்கிறது. நாமும் அதே போல் மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த இரக்கத்தை கொடுக்கிறார். அதன் பிற்பாடு தீமை நின்று காத்துக்கொள்ளும், தீமை எங்களை அணுகாதபடி, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த மத்தேயு சுவிசேஷத்தினுடைய ஜெபமே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஏதுகரமாக இருக்கிறது. அதுதான் இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே சொன்ன வாக்குத்தத்த வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கின்றார், உன் அப்பொழுது விடியக்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எப்படி? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். இந்த லெந்தனும் தவக்காலம் மற்ற நாட்களை காட்டிலும் கூட கொஞ்சம் அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். மற்ற காலத்தை காட்டிலும் கூட கொஞ்சம் அதிகமாக வேதம் வாசிக்கக்கூடிய ஒரு நாட்கள். ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் நீங்கள் நேரம் இப்போவே ஒதுக்கி கொள்ளுங்க. எவ்வளவு பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலும் அந்த பிஸி ஸ்கெடியூல் மத்தியிலையும் நீங்கள் பிரத்யேகப்படுத்துங்க. கடவுளுக்காக நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் அதை மனமோந்து ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது
நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்ம கேட்பதற்கும் மேலான நன்மைகளை தருகிறார். நம்ம ஏதாவது ஒன்று கேட்டிருப்போம், அவர் கேட்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை ஆண்டவர் தருகிறார். ஜெபம், அந்த தனி ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய இல்லங்களிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணம் அந்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். அது அர்த்தமுள்ள ஜெபமாக இருக்கும். அது கடவுளிடம் மன்றாடுவது, பிதாவை சொல்லி அப்பா என்று சொல்லி மன்றாடுவது, அது இடைவிடாத ஜெபமாக இருக்கட்டும், மன்றாட்டு ஜெபமாக. சில நேரங்களில் சிலர் மெழுகுத்திரி ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த மெழுகுத்திரி அணைகிற வரைக்கும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. சில நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைகளில் நம்முடைய தாய் சபை அது அங்கே ஜெபமாலை வச்சுருப்பாங்க. மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக ஜெபமாலையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இது ஒரு பழக்கம். பட் அதை நம்ம கடைப்பிடியுங்கள் என்று சொல்லி நான் வலியுறுத்தவில்லை. மாறாக இது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துவும் அதிகாலை நேரத்திலே அதிக இருட்டோடு எழுந்து அவர் ஜெபித்தார். யாரும் இல்லாத இடம், அந்தரங்கமான இடம், ஒரு மலையில் போய் அவர் ஜெபித்தார். அதன் பிற்பாடு தேடி கண்டுபிடிச்சி சீசர்கள் அங்கே சேர்ந்தாங்க. அப்போ அந்த ஜெபத்தில் ஆண்டவராய் கர்த்தர் நமக்காக வேண்டிக் கொண்டார். நம்முடைய சுகவாழ்வு துளிப்பதற்காக அவர் வேண்டிக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் அருளப்படுவதற்கு அவர் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் தந்த நல்ல சுகத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்திலே நாம் வேண்டுவோம். விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், கிரமமாக ஏறெடுப்போம். இந்த 40 நாட்களை அதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த 40 நாட்களை சிறப்பாக நமக்கு அந்த ஜெபத்தையும் அந்த வேத வாசிப்பையும் நீங்கள் ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் தவறாமல் அதிகாலை 5 மணியில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தேடுவேன். ஆண்டவருடைய பாதபடியில் நான் இறங்குவேன். ஆண்டவரே, உங்களுடைய பாதபடி தான் எனக்கு தஞ்சம், உங்களுடைய வீடு தான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி நம்மளுடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அப்பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும். அவருடைய மகிமை, அவருடைய க்ளோரியஸ் அந்த ஸ்ப்ளெண்டர், அந்த மகிமை நம்மை காக்கும். அவருடைய நீதி நமக்கு முன்னாலே செல்லும். அப்படி அது முன்னாலே செல்லும்போது எந்த குறையும் இல்லாமல், எந்த நெருடலும் இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில் தடை இல்லாமல் நம்ம முன்னேறி கொண்டே செல்வோம். அந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மற்றும் ஒரு ஜெப விண்ணப்பம். இங்கே நம்முடைய ஆலயத்தினுடைய பயன்பாட்டிற்காக ஒரு அன்பின் குடும்பம் நமக்கு ஒரு போடியம், இந்த போடியத்தை அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை நற்செய்தி கூட்டங்கள், உபவாச நாட்கள் மற்றும் நம்முடைய ஆலயத்தில் நடக்கின்ற சிறப்பு கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், இதை பயன்படுத்துவதற்கு ஏதுகரமாக இருக்கும். எனவே இதை அவர்கள் பொருத்தனையோடு வாங்கி வைத்திருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைகளையும் நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து அருளுகிறீர். நாங்கள் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்திருக்க எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக நன்றி, குடும்பத்திற்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்த வேலை வாய்ப்புகளுக்காக நன்றி, எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஆலயத்தின் ஆராதனை முறைமைகளிலே நாங்கள் பயன்படுத்தவும் நற்செய்தி கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் என்னுமாக உபவாச ஜெபம், முன்னிரவு ஜெபம் என்று சொல்லி எங்களுடைய ஆலயத்திலே நடக்கின்ற ஆராதனை முறைமைகளிலே பயன்படுத்துவதற்கு கர்த்தாவே இங்கே வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு போடியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இதை உம்முடைய திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். இதிலிருந்து வசனிக்கப்படுகிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், இன்னும் பாடல் ஆராதனை மூலமாக இதிலிருந்து ஏற்கப்படுகிற துதி தோத்திர பலிகள் உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தாவே சென்றடையட்டும். இதை பெற்று வாங்கி கொடுத்திருக்கிற அன்பு குடும்பத்தாரை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அவருடைய பொருத்தனைகளை ஆண்டவர் நீர் அங்கீகரிப்பீராக. அதை நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக நீர் பயன்படுத்தும். அதை என்ன நோக்கத்திற்காக வாங்கி கொடுத்தார்களோ அந்த நல்ல நோக்கம் நிறைவேற அவருடைய வாழ்விலே இன்னும் பல நன்மைகளை கொடுத்து, சுகஜீவிய ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள், உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவ நாம மகிமைக்காகவும் காணிக்கப்படலாம். ஆராதனை கீதங்கள் 210, கீதங்களும் கீர்த்தனையும் 506. ஆராதனை கீதங்கள் 210, கீதங்களும் கீர்த்தனையும் 506. தந்தை நின்னை இயேசுவே, இந்த நேரம் மே உமக்கே.
தாழ்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பொற்கரத்திலே நாம் அதை படைத்து நாம் செபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான மாத பிறப்பு நாளிலும் அதிகாலை வேளையிலே உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை பணிந்து கொள்ள தேவரீ தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களை சுகமாய் கரம் பிடித்து வழிநடத்தினீர். இந்த புதிய மாதத்தை காண உதவி செய்தீர். உமக்கு நன்றி. இந்த மாதத்திலும் உம்முடைய கிருபைகளை நிறைவாய் தாரும். உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக மனரம்யமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை நன்றியாக பொருத்தனையாக படைத்திருக்கிற காணிக்கைகளை உம்முடைய பலிபீடத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகளை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. நீர் உம்முடைய படைத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலே தந்த நன்மைகளுக்காய் நன்றி, கிருபைகளுக்காய் நன்றி, சுகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி வழி நடத்தும். இந்த காணிக்கையில் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய ராஜ்ய விரிவுக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக எடுத்து உபயோகப்படுத்தும். வானத்திலும் பூமியிலும் உள்ளவையில் நம்முடையவைகள் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே. ஜெபம் என்ன கடவோம். உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானத்திற்கு நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காய் பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து பின்வரும் ஜெபத்தை பாவ அறிக்கையாக ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீர உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து முழு மனதோடும் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவையில் நினைத்து வேதனைப்படுகிறோம். அவையில் எங்களாலே சுமக்கக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்களுக்கு கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தின் மூலமாய் கட்டளையிட்டருளோ. உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானையானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமை நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனையின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கிறது. தேவனுக்கு மகிமையுடன் இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நம்முடைய அபாத்திரத்தன்மையை நாம் உணர்ந்து பார்த்து ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்பி விசுவாசித்து யாவரும் சேர்ந்து தாழ்மையின் பிரவேச ஜெபத்தை சொல்லி இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்த ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அதன் மேலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமும் அவர் எங்களுக்கு வாசமாயிருப்பதற்கு ஏற்றதும் அவருடைய சரீரத்தை புசித்து அழுத்தத்தை பாடம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே,
தேவரீர் எங்களுக்கு குறுக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரனகுமாரனான இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ள முடிவரை தந்தலினரே. அவர் சிலுவிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தில் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செதல வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் உம் வருகைக்காக. கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது, எல்லோரும் வாருங்கள். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா,
ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் சாக்கிரமெந்தாக பெற்றுக்கொண்ட உங்களுக்கு நித்திய நிலை வாழ்வையும் நீடித்த சுக வாழ்வையும் கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து கட்டளையிடுவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் இந்த புதிய மாதத்தின் காலை பொழுதிலும் கர்த்தாவே உம் திரு சமூகத்திலே நாங்கள் கூடி வர உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மிடத்திலே விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஏறெடுக்க இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதமாக நாங்கள் ஆசரிப்பதற்கு ஆயத்தப்பட ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2 மாதங்களை நிறைவு செய்து இந்த 3வது மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாது. எண்ணி எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எண்ணிலடங்கா நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் உம்மை புகழுகிறோம், போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொன்னது போல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சுக வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான அந்த நல்வாழ்வை நாங்கள் உமது நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் அர்ப்பணிக்க எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் சுவாமி. விசேஷமாக கேளுங்கள் என்று சொல்லி எங்கள் வார்த்தை கர்த்தாவே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த தெளிவான அந்த கர்த்தாவே உம்முடைய மலை பிரசங்க தொகுப்பிலே நாங்கள் ஒரு சிறு பகுதியை ஆண்டவரே நாங்கள் தியானிப்பதற்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் பரலோக தகப்பன். ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை எப்படி கெஞ்சுமோ அப்படி நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சுகின்றோம். தகப்பனை, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம தகப்பன், இப்பூலோகத்திலே வாழ்கிற எங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலையும் நீர் கேட்டருளுவீராக சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டிய அன்றன்றைக்கு வேண்டிய தேவைகளை நீர் சிறப்பாய் நேர்த்தியாய் சந்தித்தரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளுக்கும் உம்மையே சார்ந்து வாழ, உம்மீது நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த தேவைகளை நாங்கள் உம்மீது சந்தித்து வாழ்கின்ற பொழுது அதை நீர் எங்களுக்கு ஆண்டவரை சந்தித்து கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனமாக எங்கள் திருச்சபையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய விலகாத பிரசனம், மாறாத கிருபை ஒவ்வொரு நாளும் உம்முடைய அடியார்களுடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதான பெற்றோர்கள் எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தந்த ஸ்தானத்திலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், நன்மையினால் முடிசூட்டும், தேவைகளை சந்தியும், உடல் சுகம் ஆரோக்கியத்தை தாரும். இப்பொழுதும் 10ஆம் 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போய்கொண்டிருக்குது. பிள்ளைகளுக்கு இப்பொழுது தேரிட்டிக்கல் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. நல்ல விசேஷித்த ஞானத்தை தாங்க, நல்ல ஞாபக சக்தியை தாங்க. அவர்கள் படித்து நல்ல ஆண்டவரே நிலையிலே அவர்கள் மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு தங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்வீராக. ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி கர்த்தாவே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதபடிக்கு பரம தகப்பன் பரம ஈவுகளை நீர் கொடுக்கிறீரப்பா. நாங்களும் அந்த பரம ஈவுகளை பெற்று எங்கள் பிள்ளைகள் ஞானத்தோடு கர்த்தாவே அந்த தேர்விலே எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு ஆயத்தப்பட அருள் தாரும். கல்லூரி செமஸ்டர் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் வேண்டிய நல்ல விசேஷித்த கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எதிர்கால திட்டங்கள், லட்சியங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் தொடர்ந்து உம்முடைய அடியார்களை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. கர்த்தாவே, என்னுமாக சுகவீனத்தோடு பலகீனத்தோடு இருக்கின்ற அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும் அப்பா. கடந்த நாட்களிலும் ஏற்பட்ட பலகீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்கள், உமக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நன்மையை பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் பரலோகத்தின் தகப்பன் அந்த நன்மைகளை நீர் பெருகச் செய்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னமாக திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வை ஒழுங்குபடுத்தி தந்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து குடும்ப வாழ்வை இணைத்து குடும்பத்தை ஆசீர்வதித்து குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஒரு நல்லதொரு குடும்ப வாழ்வை பிள்ளைகள் கட்டி எழுப்ப ஆண்டவர் மனமகிழ்ச்சியின் காலங்களை அவர்களுக்கு அருள் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும், பண தேவைகள், பொருளாதார தேவைகளை சந்தித்து பிள்ளைய குடும்பங்களிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நீர் காண செய்வீராக. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஏசப்பா, நீர் தந்த நன்மைகளுக்காய் நன்றி என்று சொல்லி உம்முடைய பிள்ளைங்க வந்து அவர்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதை அங்கீகரித்து ஆசீர்வதியும். அதே போல ஆண்டவரே, திருமணம் முடித்து
குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல புத்திர பாக்கியங்களை தாரும். கர்ப்பிணி ஸ்திரீகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே நல்ல பாதுகாப்பான சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு தாயும் செய்யுமாக உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை பணிந்து கொள்ள கர்த்தர்தாமே நீர் உதவி செய்வீராக. உம்முடைய இரக்கமுள்ள கரம், உம்முடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் அப்பா. தொடர்ந்து உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளில் வசிக்கிற எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் பிள்ளைகளை பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் முடிசூட்டுவீராக. கைகளின் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், சிறு குறு வியாபாரங்கள் என்னும் ஆண்டவரே அவருடைய கைகளின் பிரயாசங்கள், அலுவலக பணிகள், ஆசிரியர் பணிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இதுபோல விவசாயத்தை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விவசாயத்திலே நல்ல வளர்ச்சியை தாரும். அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுத்து நல்ல விலைவாசி கிடைக்க, அதன் மூலமாய் குடும்ப வருமானம் உயர ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய அன்பின் பரிசுத்தமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். நீர் மகிமைப்படுவீராக. இந்த நாள் எங்களுக்கு இனிய நாளாய், இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் அற்புதமாய் பாதுகாத்து கரம் பிடித்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள், இந்த மாதத்திலும் எங்களுக்கு லெந்தனும் தவக்காலம் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த லெந்து நாட்களை கிரமமாய் ஆசரிக்க, அதிக நேரம் ஜெபத்திலே நாங்கள் நேரம் செலவிட, அதிக நேரம் வேத வாசிப்பிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. அற்புதங்களை காண செய்வீராக. அதிசயங்களை காண செய்வீராக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உரித்தாக்கட்டும். போக்கியும் வரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனை அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அன்பிலும் அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உடைய இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து என்றும் என்றும் சதா காலங்களில் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. கர்மலையும் எங்கள் மேற்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் எந்நாளும் எப்பொழுதும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you.